ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மக்கள். நம்ம 2 நாள் வீடியோ போல நம்மளுக்கு உடம்பு சரியில்லை மக்களே. அதில் முதல்ல சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் லட்சோட எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்களே. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டைட்டில் எல்லா யாருட்டு உங்களுக்கு தெரியும் மக்களே. நம்ம விஜயகணேஷ் தான் வந்து டைட்டில் வின்னர் மக்களே. அது வந்து நான் உங்ககிட்ட சொல்றது பெருமிதம் கொள்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும் மக்களே. நம்மளுக்கு சாட்டர்டேவே தெரியும் மக்களே யாரு டைட்டில் வின்னர்ன்ட்டு எனக்கு வந்து திவ்யா கணேசன் தான் தெரியும் மக்களே. இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம சபரி அண்ணன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மக்களே. அதெல்லாம் கிடையாது, திவ்யா கணேஷ் தான் மக்களுக்கு எங்களுக்கு தெரியும். திவ்யா கணேஷ் ஜெயிச்சதோடு இல்லாத 50 லட்சம் கேஷ் ப்ரைஸு, ஒரு காரு, அந்த ட்ராஃபி எல்லாம் ஜெயிச்சிருக்காரு மக்களே. அதோட நான் எபிசோடுக்குள்ளே வந்துடுறேன் மக்களே. எபிசோடுக்குள்ளே வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் ஒரு இசை கச்சேரி நடத்துகிறாங்க மக்களே. சூப்பர் சிங்கர் டோட்டல் டீமும் வந்து இசை கச்சேரி நடத்துகிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு கேட்ட பாட்டெல்லாம் வர பிடிச்ச பாட்டெல்லாம் பாடி அவங்கள மகிழ்ச்சி அப்படியே பண்ணாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன பற்றி நம்ம விஜய் சேதுபதி வந்து இல்லாத பாடலாம் இருக்கு, அப்படி நடந்தது, இப்படிலாம் இத்தனை நாள் இருக்கீங்க இந்த வீட்டில், இதோட கடைசி நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறது அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப அழைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்ராலிக் மூலிமா மேலே தூக்கி அந்த வீட்டை ஃபுல்லாக மேலேருந்து சுற்றி காட்டுறாங்க மக்களே. சுற்றி காட்டினோடனே சரி, அப்படி யாருன்னா ஒருத்தருக்கு ஏறிக்கிட்டு யாருன்னா ஒருத்தர் தோத்துறாங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்ச மக்களே. 3 பேர்லேருந்து 2 பேரை மாறுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மாறுறது வந்து அப்படி வைக்கல மக்களே. அதுக்கப்புறம் வெளியே இருந்தவங்கள ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பாட்டு எல்லாம் பாடிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் ஆனந்த், ராஜுபாய், அப்புறம் முத்துக்குமர், மஞ்சரி, அப்புறமேட்டுக்கு தீபக், இவங்களாம் ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க மக்களே. அந்த பட்டிமன்றமும் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருந்திருப்போ, நல்லா கேம் விளையாடணுமா, பிக் பாஸ்ல இருக்குன்னா நல்லவங்களா இருக்கணுமா, நல்லா கேம் விளையாடணுமா அப்படின்ட்டு மக்கள் சொன்னது. நான் தெரியல மக்களே, பேச சொல்ல மாட்டேன், எனக்கு கொட்டாவது எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டிமன்றம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்தார் மக்களே நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன கேட்டார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்கிட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேதுன்ட்டு எல்லாரும் கேட்குற மக்களே. அதுக்கு பிரவீன் காந்தி என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை நம்ம எலின் வந்துட்டுமே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படிலாம் காரில் போக சொல்ல நினச்சிக்கினே போவீங்களா, இல்லை எப்படி நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க, எப்படி உங்களை இன்வைட் பண்ணுமே உங்களுக்கு குத்தாதா அப்படின்னு கேட்க சொல்ல மக்களே. அவருக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க கேமை அவங்க விளையாடணும், அவங்க கேமை அவங்க பசிச்சா நான் சாப்பிட முடியாதுல்ல, அவங்க கேமை அவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாரு மக்களே. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கேள்வியெல்லாம் கேட்குற மக்களே. அதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு உள்ளே போனால், அதோட டிராஃபி சீசன் 9 டிராஃபி வந்து எடுத்து வைக்கிறவங்களுக்கு சீசன் 9 டிராஃபி வந்து வச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நீங்கள் அதை போய் டிராஃபி கிட்ட என்ன பேசணுமோ பேசல அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கு திவ்யா கணேசன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை கையில் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிற மக்களே. யார் என்ன சொன்னாலும் நீ வந்தாலும் எனக்கு நல்லது தான், வரலனாலும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்கிறார் மக்களே. யார் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிள் சிக்கிற மக்களே. என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கானா தானே, இல்லைன்னா திவ்யா தான், எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நம்ம அந்த அனலிஸ்டம் தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் மக்களே. அதுதான் மக்களே நம்ம நினச்சது தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சபரி அண்ணன் வந்து ரொம்ப ஃபெயிலிங்காக இருந்தார் மக்களே. ஃபெயிலிங்காக இருந்தால் என்ன பிரச்சனை, கேம் விளையாடணும். திவ்யாவுக்கு ஃபைட்டிங் கோசமே கொடுத்துருக்கா மக்களே. அதுக்கப்புறம் கொண்டாச்சு யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ருதீன் வர்றாரு மக்களே. கம்ருதீன் வந்து எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி மக்களுக்கு. அவர் வந்து ஒன்று கருகட்சியை கூது பாரு மக்களே, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் லாஸ்டா டைட்டில் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க மக்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா சிஸ்டர். அவங்க தான் மக்களே லாஸ்டா வந்தாங்க. அரோரா சிஸ்டர் லாஸ்டா வந்த பிறகு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து இவ்வளோலாம் பண்ணிடக்கூடாதுன்ட்டு யார் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா வந்து நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியுது
இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சாண்ட்ரா அவங்க 2 பேரும் ஒண்ணா கண்டுபிடிச்சிருக்க மக்களே. இதோ இது இவங்கள பேசவே உள்ள மக்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி விஜய் பார்வதி யாருமே பிக் பாஸ் நம்ம விஜய் சேதுபதி பேசவே உள்ள மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க சொந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ஓடிடுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இங்க என்ன நடக்குதுன்னு வந்துன்னா, பிக் பாஸ் ஒரு லைட்டா அவங்க 3 பேர் வெளிய வர சொல்ல ஒரு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு வெளிய வர வெளிய அனுப்புறாங்க மக்களே. வெளிய வந்தோனே 3 பேரும் வெளிய வர்றாங்க. 3 பேரும் வெளிய வந்து 3 பேர்ல யாரு இப்போ ஒருத்தர் எவிக்ட் ஆனான்ல, அந்த எவிக்ட் அவன் எப்படி சொல்றான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோ வரைஞ்சு அது மேல ஒரு இது மாரி தூவுறாங்க மக்களே. அந்த இது சூப்பரா இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கல் விக்ரம் மக்களே. விக்கல் விக்ரம் தேர்ட் பிளேஸ் வந்த செகண்ட் ரவுண்ட் குரூப் ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபைனல் லிஸ்ட் 2 பேரோட ஃபேமிலி கிட்டயும் பேசுறாங்க மக்களே. ஃபேமிலி கிட்டயும் பேசி ஜாலியாக ஃபன்னா போயிட்டே இருக்கப்ப திடீர்னு 2 பேர் கை பிடிச்சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஜெயிக்க போறது சொல்லட்டுமா சொல்லட்டுமான்ட்டு இதுவே இழுத்து போயிடுறான் மக்களே. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் திவ்யா அப்படின்ட்டு கை தூக்கிறாரு மக்களே. திவ்யா டைட்டில் வின் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் மனசுலேயும் வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன கமெண்ட்ல சொல்ற மக்களே. அவங்களோட பேக் ஸ்டோரி நான் சொல்ற மக்களே. அவங்க எப்படிலாம் கடந்து வந்திருக்காங்கன்ட்டு அவங்கள ஒருத்தரால ஏமாத்திட்டு பற்றியிருக்காங்க. அவங்க யாருன்ட்டு எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க ஃபுல் வீடியோவில் போட மக்களே. அது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சென்றாஜ். பாய் பாய்.